இந்த தாடி இந்த மூஞ்சி உங்களை எங்கேயோ பாத்திருக்கனே சார். சார் சும்மா ஒரு நார்மலா பேசுங்களேன். பேசுவேன், காலை பேசுவேன், பேசுவேன், மாலை பேசுவேன், பேசுவேன், இரவும் பேசுவேன், பேசுவேன், நேரம் இருக்கும் போதெல்லாம் பேசுவேன், பேசுவேன், இன்ஸ்டாகிராம் இருக்கும் போதும் வரை பேசுவேன். இவர் தொண்டை கட்டி போனால் நிவாரண 90 குடித்து பேசுவேன், பேசுவேன், தனியாகவும் பேசுவேன். தனியா பேசினா மெண்டல்னு சொல்லுவாங்கடா. டேய் நீயாடா தம்பி எப்படி இருக்க? நீ இந்த கவிதை எல்லாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி தெரிஞ்சுக்கிருந்த. டிக்டாக்லாம் பண்ணிட்டு இருந்தீல்ல நீங்க. ஆமாண்ணே. இவங்களே எங்க பாத்துருக்கேன் நானு. பாருங்க நீங்க என்ன பாத்துருப்பீங்க. ஆமா இவங்களும் அந்த டிக்டாக் ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களே. ஆமா டேய் நீங்க ரெண்டு பேரும் கப்பல் ரீல்ஸ் பண்ணுவீங்கல்ல. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க என்னையா பண்றீங்க? ஏங்க அவங்க கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு அவ்வளவு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ். நான் நல்ல வேளை நான் உங்களை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். இவரையா? ஆமா அவ்வளவு கேர்ள் ஃபேன்ஸ். அவ்வளவு கேர்ள் ஃபேன்ஸ். மூட நம்பிக்கைங்கிறது இருக்கலாம். அது அடுத்தவங்களுக்கு திணிக்கிறது ரொம்ப தப்பு. என்ன மூட நம்பிக்கை? பின்ன ஒண்ணுமா கமெண்ட்ல என்ன எல்லாரும் குத்திட்டு போக பார்த்தாங்களா? இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்றாங்க. சரி என்னையா பண்ணிக்கிறீங்க? பொட்டிக்கு. பொட்டிக்கா? ஆமா பொட்டிக்கு. நீங்க பொட்டிக்க ஆரம்பிச்சீங்க? நாங்க பொட்டிக்க ஆரம்பிச்சு சூப்பரா போயிட்டு இருக்கு. சந்து பாய் பொட்டி கேள்விப்படல நீங்க? சந்து பாயா? சந்து பாய். சந்து நான் பாய். சந்து பாய். சந்து பாய் பொட்டி கேள்விப்பட்டது நீங்க? எனக்கு சந்தூர் சோப்பு தான் தெரியும். சந்து பாய் சோப்பு என்ன மாமா இப்படி பேசுறாரு? நமக்கு எக்ஸ்போக்கு டைம் ஆச்சு. போங்க போவோம்.